ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி அதில் 65 பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து நல்லா ஒரு வைடான பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆன அப்புறம் 1 கப் ஆஃப் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மீல் மேக்கர்னு கூட சொல்லுவோங்க. ஸோ இது வந்து 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆன மாதிரி இருக்குங்க. நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நார்மல் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த சோயா சங்க்ஸை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கையில் புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. நான் ஏன் நார்மல் வாட்டருக்கு ஒரு முறை மாற்றிட்டு அதுக்கப்புறம் புளிய சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே ஹாட் வாட்டரில் இருக்கிறனால ரொம்ப சூடாக இருக்குங்க. நம்மளால் ஈஸியாக கையில் பிடிக்க முடியாது. அதனால நீங்கள் நார்மல் வாட்டர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடு ரொம்ப தெரியாதுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவாவது நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ட்டு நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. லைக் டியூஸ்டேஸில் பேர் சாப்பிட மாட்டாங்க, இல்லை ஃப்ரைடே சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மந்த் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி டைம்லலாம் இது தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நமக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ண தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி வருது அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சோயா சங்க்ஸை தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மசாலாலாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மசாலாலாம் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைடராக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/3 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடரும் டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போது கர்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து மைதா ஆட் பண்ணணுங்க. மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமன், லைக் மீடியம் சைஸ் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சால்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மறக்காமல் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க. ஏன்னா அந்த சோயாலேயே நிறைய தண்ணி இருக்கும். என்ன தான் நம்ம புழிஞ்சு எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லைக் 10 to 15 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சுருங்க தனியாக. இதில் இருக்கிற தண்ணியே இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக ஆக்குங்க. ஸோ நம்ம மசாலா பண்ணுறது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டினீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டிக்கும் நம்ம சோயா சங்க்ஸோட. இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக பெரட்டிட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கடாயில் ஆயில் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவே நீங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலாவோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போது நீங்கள் டைரெக்டாக ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாங்க. எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக இது குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக பண்ணாதீங்க, நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு குக்காய் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அழகாக நீங்கள் ஆயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் மசாலா கொஞ்சம் திக்காக போடுறனால இது ரொம்ப எண்ணெய் குடிக்காதுங்க, லைட்டாக தான் ஆயிலியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கறி லீவ்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதோடு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம்.
இது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது இன்னும் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. கூடவே ஏதாவது சில்லி சாஸோ இல்லை கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வயிற்றுக்கு வர கெஸ்ட்டுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.